தமிழகத்தில் நடந்து முடிந்த 15வது சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னர் 2 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அடுத்தடுத்து அமோக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்று சரித்திர சாதனை நிகழ்த்தியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி புள்ளி விவரம் என்ற பெயரில் அலங்கோல கணக்குகளை அள்ளி தெளித்து தனது கட்சிக்கு ஆதாயம் அளித்த கூட்டணி கட்சியினரையே அவமானப்படுத்தி தனது பிறவி குணத்தை வெளிப்படுத்தியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் களம் கண்டது. ஆனால் திமுகவோ பல்வேறு கூட்டணி கட்சிகளின் துணையுடன் தேர்தலில் போட்டியிட்டது. 180 தொகுதிகளில் திமுகவும் 54 இடங்களில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் போட்டியிட்டன. இந்த தேர்தலில் அஇஅதிமுக 134 இடங்களில் அமோக வெற்றி பெற்று 32 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆளுகின்ற கட்சியே தொடர்ந்து ஆட்சியில் அமரும் வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது. ஆனால் திமுக தலைவர் கருணாநிதியோ தங்கள் கட்சி தோல்விக்கு கூட்டணி கட்சிகள்தான் காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு திமுகவின் சில ஆதரவு நாளேடுகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு புள்ளி விவர ஆதாரம் என்ற பெயரில் தனது பிறவி குணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கருணாநிதி. கூட்டணி கட்சிகள் தவறாக கருதிவிடக்கூடாது என குறிப்பிட்டுவிட்டு முற்றிலும் அவர்கள் மீது பழி சுமத்தி இருக்கிறார். கூட்டணி கட்சிகளின் வாக்குகளே இல்லாமல் தான் திமுகவினர் எம்எல்ஏக்களாக வந்துள்ளார்களா? முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் மாயாஜால புள்ளி விவரங்களை கருணாநிதி அள்ளிவிடுவது பொருத்தமா என்ற கேள்விகள் திமுக கூட்டணி கட்சியினருக்கு மட்டுமல்ல அனைவரது மனதிலும் எழுகின்றன. திமுக கூட்டணி கட்சிகள், அதிலும் திமுக சின்னத்திலேயே போட்டியிட்ட கூட்டணி கட்சிகளை இழிவாக கருதி திமுகவின் சின்னத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணாவையும் கருணாநிதி அவமானப்படுத்தி இருப்பதாக திமுக கூட்டணி கட்சி வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள். திமுகவுக்கு கிடைத்த தொகுதிகளை கணக்கிட்டு இந்த தொகுதிகள் தனியே திமுகவுக்கு கிடைத்தது போலவும், திமுக தோல்வியடைந்த தொகுதிகள் கூட்டணி கட்சிகளின் தொகுதிகள் என்பது போலவும் ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்க கருணாநிதி முயற்சித்திருக்கிறார் என்பது அவரது அறிக்கை மூலம் தெளிவாகிறது. அப்படியானால் திமுகவுக்கு கிடைத்துள்ள தொகுதிகளில் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பங்கும் இல்லையா? கூட்டணி கட்சிகளின் வாக்கு இல்லாமலேயே திமுக அந்த தொகுதிகளை பிடித்துள்ளதா? தேர்தல் நடந்து முடிந்த 232 தொகுதிகளில் அஇஅதிமுக பெற்ற வாக்கு சதவிகிதம் 40.8. ஆனால் திமுகவினர் வாங்கிய வாக்கு சதவிகிதமோ 31.6. அதாவது திமுகவை விட 9.2% வாக்குகள் அஇஅதிமுக கூடுதலாக பெற்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுக பெற்ற வாக்குகள் 1,76,17,060. திமுக வாங்கிய வாக்குகள் 1,36,70,511. இது தேர்தல் ஆணைய இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ள உண்மையான புள்ளி விவரம். ஜனநாயக நெறிமுறைப்படி தேர்தலில் அதிகமான வாக்குகளையும் பெற்று அதிக இடங்களிலும் வெற்றி பெற்ற அஇஅதிமுக ஆட்சி அமைத்துள்ளது. இதனை சகித்துக் கொள்ள முடியாத கருணாநிதி யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத குழப்பமான புள்ளி விவரங்களை அள்ளித்தெளித்து தனது தோல்வியை மூடி மறைக்க முயற்சிக்கிறார். மக்களின் தீர்ப்பை ஏற்க மனமில்லாமல் இப்படியெல்லாம் குளறுபடியான தகவல்களை கருணாநிதி வெளியிடுவதை பார்க்கும்போது அவர் இன்னும் திருந்தவில்லை, திருந்தப் போவதும் இல்லை, தன் பிறவி குணத்தை கருணாநிதி விடப்போவதும் இல்லை என்பது தெளிவாகிறது என நடுநிலையான அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள்.